வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வார் பைரட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, டிஹெச் 13லேருந்து டிஹெச் 18 வரைக்கும் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அந்தந்த டிஹெச்க்கான ஒரு பெஸ்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு அட்டாக்கு 3 நிமிஷம் அப்படின்னா 15-18 நிமிஷம் வரைக்கும் போகலாம். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அந்தந்த டிஹெச்க்கான மினிட் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்தந்த டிஹெச் பிளேயர் அந்தந்த அட்டாக் பார்க்கலாம், இல்லை ஃபுல்லாக பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக அட்டாக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பிளிஸார்ட் லாலு தான் பண்ண போகிறோம் டிஹெச் 13ல். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஏர் ஸ்வீப்பரு. ஓகே, ஏர் ஸ்வீப்பரு இந்த எக்ஸ்போ வரைக்கும் இருக்குது. பிளிஸார்டில் மெயினானது வந்து நம்ம டிஹெச் தூக்கி ஆகணும். ஏன்னா லாலு பண்ணக்குள்ள லூன்ஸ் வந்து டிஹெச் ரொம்ப நிறைய காலி பண்ணிடும். அதனால் டிஹெச் ப்ளஸ் என்ன கூட வேல்யூ கிடைக்குதோ அது கிடைச்சா போதும். அந்த மாதிரி தான் வேல்யூ நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பிளிம்பை போட்டுக்க வேண்டியது தான். பிளிம்பு நான் இங்கேருந்து போடலாம், பட் இருந்தாலும் இந்த இடத்துல இங்கே இருந்தேன்னா கரெக்டாக இந்த இடத்துல லாவா போட்டுரும் அப்படின்னா எப்படி இங்கே வரும். பிளிம்ப் இந்த இடத்துல நேராக அப்படியே இந்த கேனான் தலைக்கு மேலே வரக்குள்ள இந்த இடத்துல இந்த ஏர் டிஃபென்ஸுக்கும் ஸ்கேட்டருக்கும் நடுவில் பிளிம்பு போடக்குள்ள ஈகிள் கிடைக்கக்கூட சான்ஸ் இருக்குது. 100% கிடைக்குமான்னு தெரியாது, கிடைச்சா நல்லது தான். ஏன்னா இந்த பிளிஸார்டு பசங்களை மட்டும் நம்ம நம்பவே முடியாது, எந்த பக்கம் ஓடுவானுங்கன்னே தெரியாது ஓடுகாலி பசங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 கோகோ லூனு, லாவா, பிளிம்பு. ஏன் நான் இந்த சைடாக கிராஸாக இருக்கிறேன் அப்படின்னா பின்னாடி ஆர்சி இருக்கா, அதனால தான். ஏர் ஸ்வீப்பருக்கு ஒரு ஃப்ரீஸு கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கேன், பட் பிரச்சனை இல்லை. பிளிம்பு சேஃபாக லேண்ட் பண்ணியாச்சு. டிஹெச்சை தூக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இன்விசிபிள் போட ஆரம்பிச்சிக்கலாம். சொன்னேன்ன அங்கே இங்கே ஓடுவானுங்க இந்த பிளிஸார்டு மட்டும் பைத்தியக்காரனுங்க மாதிரி. ஓகே, ஒரு மொரட்டு வேல்யூ 4 எக்ஸ்போ ப்ளஸ் டிஹெச் ப்ளஸ் ஈகிள். இதுக்கு மேலே வேறு என்னடா வேணும்? உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேனடா. ரைட்டு, ஏரோ சரியாக அடிக்கிறோமா? ஓகே, ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. 2 ஏர் ஸ்வீப்பர் கிடச்சிருக்கு, அதுவே நல்ல விஷயந்தான். குயின் எந்த பக்கம் போக போகிறா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு பேபி ட்ராகனை போட்டு கட் பண்ணி விடலான்னு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஐஸ் கவுண்ட்டு இன்ஃபர்னோக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டுக்கலாம். கிங்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் குயின் பார்த்துப்பான்னு சொல்கிறதுக்குள்ளே குயினுக்கு அந்த கீழே முடிச்சு விட்றாங்க. யாரா நீங்கள்லாம் எங்கேருந்துடா வந்திருக்கீங்க? ரைட்டு, ஆப்போனண்ட் வார்டனுக்கு ஒரு ஹெட் அண்டர். இந்த இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட் கிடைக்கிது அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். அதனால தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் லாலு ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, கிங்கோட எபிலிட்டியை போட்டு விட்டு, ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், அவன் போகலனாலும் குயினாச்சும் போகணும், அதுக்காக தான். ஆர்சி எபிலிட்டி ஸ்கெலிட்டனை போட்டுக்கலாம். ரைட்டு, அட்டாக் ஆரம்பிச்சிருவோமா? கடைசி 1 நிமிஷத்துல தான் அட்டாக்கே ஆரம்பிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல தான் லாலூன். அது வந்து சும்மா கிளியரிங்க்கு தான் போட்டு விட்ருக்கேன். யாரா அவன் கோமாளி மாதிரியா இருக்கிறான்னு பார்க்காதீங்க, பேஸில் ஒன்றுமே கிடையாது. அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னான்னு தெரியல, இது இந்த பேஸில் கிளியரிங் லாலுவாக தான் பண்ண வேண்டியது இருக்கும், மெயின் லாலு கிடையாது. 2 ஹேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு தான். ஹேஸ்ட் எல்லாம் வேஸ்ட்டு தான். முடிஞ்சு. இதுக்கப்புறம் லூன்ஸ் பார்த்துப்பாங்க, இருக்கிற மினியன்ஸ் பார்த்துப்பாங்க. இந்த லாலூவில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, கடைசி 1 நிமிஷத்தில் அட்டாக் ஆரம்பித்தா கூட ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம். எப்படி சொல்கிறது, ரொம்ப கடைசி இப்போ ஹைப்ரிட்லாம் நிறைய பேர் டிஹெச் 13ல் பண்ணுறீங்கன்னா அது கஷ்டம், அந்த 1 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். இதுனா கடைசி 1 நிமிஷத்தில் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ரைட்டு, டிஹெச் 14ல் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம் அப்படின்னா சூப்பர் மினியன் பிளிம்பு வித் ஹைட்ரா தான் பண்ண போகிறோம். ஈஸியான ஒரு ஆர்மி, 8 ட்ராகனு, 4 லூனு, 4 சூப்பர் ட்ராகன், 2 பேபி ட்ராகன், இதான் மெயின் ஆர்மியை. பிளிம்பு வச்சு நிறைய பேர் சூப்பர் ஆர்ச்சர் பிளிம்பு பண்ணி பார்த்துருப்பீங்க, சூப்பர் எட்டி பிளிம்பு பண்ணி பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ சீக்கிரம் முடியுன்னு தெரியல, இது எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்றதை மட்டும் பாருங்கள். மெயின் திங்க் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல குயின் இறக்க போகிறேன். அதை வச்சு இந்த ஏரோ, இந்த 2 ஏர் ஸ்வீப்பரை தூக்குறது தான் பிளான். இந்த 2 ஏர் ஸ்வீப்பர், 2 ஏர் டிஃபென்ஸ் கிடைச்சாலும் நல்லது தான். இதை தூக்கிட்டு ஈகிள் பக்கமாக அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். கிங் ஏதாவது ஒரு பக்கம் சைட் கட் பண்ணுவாங்க, குயின் இங்கே போய் சீக்கிரம் செத்து போயிடுவா. குயின்லாம் மேட்ரு இல்லை, ஆர்சி வேணுங்கிற இடத்துல ஹோல்டு பண்ணி இறக்கிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான அட்டாக், இதுக்கெல்லாம் பிளானே போட மாட்டேன் நான், உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக பிளான் போட்டிருக்கேன். ரைட்டு, இதுதான் ஆர்மி. ஆர்மி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வளவலன்னு பேச அட்டாக்குள்ளே போயிடுவோமா? ஃபஸ்ட்டு வந்து குயினு, அதோட ஏரோ,
ஓகே. ஏர் டிஃபென்ஸ் கிடைச்சிருக்கு. ஏர் ஸ்வீப்பர் கிடைக்கல. அப்பாவுமே. ஓகே. பேய்க்கும் சண்டை. நம்ம குயின் ஜெயிச்சிருச்சு. ஓகே. கிங்கு கோகோ லூன்ஸை ஃபர்ஸ்ட் இறக்கிட்டு டிராகன் இறக்குங்க. டிராகன் எடுத்தோன்னே இறக்கி விட்றாதீங்க. அந்த மாதிரி டிராகன் ஒரு ஸ்டெப் உள்ள போக ஆரம்பிக்கக்குள்ள டிராகன் ரைடர் இறக்கணும். டிராகன் ரைடர் அடுத்த லேயர் போவான்ல, ஃபர்ஸ்ட் லேயர் அடிச்சுட்டு அப்போ பிளிம்ப் இறக்கணும். உடனே சட்டுன்னு இறக்கி விட்டீங்க அப்படின்னா அட்டாக் சட்டுன்னு முடிஞ்சு போயிடும். இது ஒரு சிம்பிளான அட்டாக்கு. பட் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் அட்டாக் பண்ணக்கூடாது. அதையும் நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஒரு இன்விசிபிள், 2 க்ளோனு, ஒரு ரேஜ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இந்த பில்டிங்கையும் கண்டுக்க தேவையில்ல. வார்டன் எபிலிட்டியை போட்டு விடுவோம். ஓகே. டிஹெச்சுக்கு ஒரு ஃப்ரீஸு. அங்கே இருக்கிற சூப்பர் மினியனே அந்த டிஹெச் முடிச்சு கிடாசிரும். ஆப்பரண்ட் ஆர்சி கீழன்னு பார்த்துப்பா. இந்த இடத்துல ஆர்சிஆர் போடுவோம். ஓகே. டன்னு. வேற என்ன இருக்கு பேஸில்? இன்னும் 2 டிராகன் ரைடர் இருக்கு. ஆர்சி இருக்கா? ஆர்சி மட்டுமே போதும் இதுக்கப்புறம். ரைட்டு. 2 இன்விசிபிள் ஸ்வாகு. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்தில் அட்டாக் முடிஞ்சிருமா? 1.5 நிமிஷத்தில் முடிய வேண்டியது. பட் இருந்தாலும் பொறுமையாகவே பண்ணலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஏன்னா எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், 1.5 நிமிஷத்தில் அட்டாக் முடிஞ்சு போச்சு. 1 நிமிஷம் 36 செகண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சிம்பிளான அட்டாக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கான கண்டென்ட் கண்டிப்பாக வருது. நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, ஒருத்தன் 1 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்காகவே இது போடணும். ரைட்டு. நெக்ஸ்ட் டிஹெச் 15 போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டிஹெச் 15 என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்பால் சூப்பர் விச் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இது கட் ஆனோடனே இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இது நல்ல வேல்யூவாக இருக்கும். சரி, நம்ம இப்படி வருவோம். இது மேலே போட்டுட்டு ஈகிள் பக்கம் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் பாய்சன் ஸ்பெல் டவர்லாம் தூக்குறது கொஞ்சம் நல்ல வேல்யூவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வார்டனை இறக்கி விட்ருவோம். கோகோலூன் இல்லை நம்ம ஆர்மியில், ஹீலர் இறக்கிக்கலாம். ஃபர்னஸ் இந்த பக்கம் போட்டு விடுவோம். சும்மா வார்டனுக்கு ஃபர்னஸ் தேவைப்படாது. வார்டனுக்கு தான் ஃபர்னஸு. இது என்கிட்ட ஃபயர்பால் சூப்பர் விச் ஆர்மி இல்லை, வேற ஒரு ஆர்மி எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஃபயர்பால் எர்த்குயிக் வார்டன் இப்படி இழுக்கணும். எதுக்காக நான் இந்த டிஹெச் 13 14 இல்லாமல் 15 ஃபயர்பால் அட்டாக் கொண்டு வந்தேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். மற்ற டிஹெச்சை விட எக்யூப்மெண்ட் லெவலை பொறுத்து சொல்கிறேன். மற்ற டிஹெச்லலாம் ரொம்ப லோ லெவல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. சூப்பர் விச்சிக்கு அங்கே எதை தட்டி விட்டுடலாம். ஒரு இன்விசிபிளாக, அது பேர் என்னது, ஜம்ப்பு, ஆர்சி, வால் பிரேக்கரே போடலை. கிங்கோட எபிலிட்டி தட்டி விட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்சி கோருக்கு போகிறாளா? சூப்பரு. ஆர்சி எபிலிட்டி இந்த இடத்துல ஒரு ஆர்சிக்கு ஒரு இன்விசிபிள் போட்டு விட்ருவோம். ஆர்சி அந்த எக்ஸ்போலாம் தூக்கி கிடச்சிருவா. இன்ஃபர்னோ அந்த மோனலித்து கம்பார்ட்மெண்ட் பக்கம் குயின் போனா அப்படின்னா ஈஸி ட்ரிப்பிள். வார்டன் செத்துட்டான், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிச்சு கிடக்கு, அது போதும். ஓகே. இன்னும் கிங்கு இருக்கான் இல்லை? கிங் இருக்குது. சிஜி மிஸ்லேருந்து வந்து பெக்கா இருக்குது. டேங்கிங்க்கு தேவையான நிறையா இருக்குது இன்னும் கையில். போட்டு விடுவோம். அவ்வளோதான், அட்டாக் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லையே. இந்த விச் அட்டாக்கு பார்க்க அப்படி தெரியலாம், ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அட்டாக்கு. இந்த விச் அட்டாக்கு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா ஹையர் டிஹெச்சில் இந்த டோட்டம் அட்டாக்குலாம் இது ஒரு பேசிக்காக இருக்கும். டிஹெச் 18 போகிறீங்க அப்படின்னா, டிஹெச் 16 வந்து நீங்கள் ஃபயர்பால் ராக்கெட் லோன் பண்ணலாம். 17 வந்து ஃபயர்பால் வச்சு எட்டி அட்டாக் பண்ண முடியும். நிறைய அட்டாக் இருக்குது ஃபயர்பாலில். இதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்கிறது டிஹெச் 16 பொறுத்த வரைக்கும் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபயர்பால் இல்லை ஆர்சி சார்ஜ் வித் ரூட் ரைடர் தான் பண்ண போகிறோம். ஆர் இன்விசிபிள் டபுள் ஓஜி காம்பினேஷனு, டபுள் புக்கு கிடையாது, ரேஜ் ப்ளஸ்ஸு ஹீலிங் டோம் தான். ஆர்சி சார்ஜை எங்கே பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல இறக்குறது. இதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த கோர் இந்த சைடு இது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆர்சி அட்டாக் வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதாங்கிறது ஆர்சி வேல்யூ பொறுத்து நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஈகிள் வேணும் எனக்கு, அதுதான் மெயின் கான்செப்ட்டு. வளவலன்னு பேசாமல் அட்டாக்குள்ளே ஜம்பின் ஆயிடலாமா? ரைட்டு.
நிறைய பேர் ஆர்சி சார்ஜ்ல வந்து ரொம்ப ஆர்சி வச்சு பிளான் பண்றீங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒன்று ரெண்டு பில்டிங் டார்கெட் பண்ணலாம், பெரிய பில்டிங்கா ஒரு கம்பார்ட்மெண்ட்டே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு பழகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் டச்சில் இருந்தால் பிரச்சனை இல்லை. சில பேர் ஆர்சி ரீடார்கெட்டே பண்ண தெரியாமல் அதை வச்சு பெருசாக பிளான் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு கம்பார்ட்மெண்ட்டு இல்லை ஒரு டிஃபென்ஸ் இது வேணும், மற்றது கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது அட்டாக்கு. நான் அப்படி தான் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. கொஞ்சம் இன்விசிபிள் சீக்கிரம் போட்டேன்னு நினைக்கிறேன். 2வது இன்விசிபிள், அதனால் உடனே போட்டாக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆர்சியோட எபிலிட்டியும் போடலை. ஓகே, பேக் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போவையும் தூக்கி விட்டு போயிடுவோம். மனசு மாறி போச்சு. எக்ஸ்போவை தூக்கி விட்டேன் அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டே கிட்டத்தட்ட காலியான மாதிரி தானே. ரைட்டு, இந்த இடத்துல ஒரு விசார்டை மட்டும் போட்டு விட்டுட்டு வல்கேரிஸ், இந்த இடத்துல ஒரு 2 ஐஜி, ரூட் ரைடர்ஸ், இன்னும் 2 வல்கேரியும் போட்டுவிடுவோம். குயினு, வார்டன், ட்ரூப் லான்ச்சர், ஹீலரு, கொக்கோலூனு, அவுட் சைட் கட் பண்ணுறதுக்கு கிங்கு, ஆர்சி, ஓஜி. சிசிலேருந்து என்ன எக்கச்சக்க ஆர்ச்சர் வருது. எத்தனை ஆர்ச்சர் தான் வச்சுருந்தேன் நான். ஓகே, சிசிக்கு ஒரு பாய்சன். ஆப்பனண்ட் பிரின்ஸுக்கு மற்ற ஹீரோஸ்க்கெலாம் சேர்த்து ஒரு ஹெட் அண்டர். பிரின்ஸுக்கும் இன்ஃபர்னோவுக்கும் சேர்த்து போடலான்னு பார்த்தா ஐஸ் கோலம் அங்கே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஓகே, வார்டனோட எபிலிட்டியை தட்டி விடுவோம். ஆர்சியோட எபிலிட்டியை தட்டி விட்டுடலாம். பேக் ஹேண்டில் இருக்கிற எக்ஸ்போ கேனான் சேர்த்த மாதிரி போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நினச்ச மாதிரி போட்டேன். வேறு என்ன, இந்த கோக்கோல் யூஸ் பண்ணி இங்கே சைடு கட் பண்ணி விடுவோம். அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு பேஸ் கிட்டத்தட்ட. எனக்கு குயினோட எபிலிட்டி இருக்குது. குயினோட எபிலிட்டியே ஸ்வாக் தான் இந்த அட்டாக்ல. எத்தனை அட்டாக்ல தான் ஸ்பெல்லை ஸ்வாக் பண்ணுறது, ஒரு அட்டாக்ல எபிலிட்டியை ஸ்வாக் பண்ணுவோம். ஓகே, ஃபீனிக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு பேக் ஹேண்டில். கிளியரிங் ட்ரூப் நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டனும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீனிக்ஸ் பார்த்துக்கும். இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்குது, அது பத்தாதான் என்ன. குயின் இருக்கா? ஓகே, முடிந்து விட்டது பேஸு. கடைசி 2 டிஹெச் இருக்குது, டிஹெச் 17 அண்ட் 18. ரெண்டுத்துலையுமே ஃபயர் பால் தான். இதுக்கப்புறம் பறக்க விடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஹெச் 17 பேஸ்க்குள்ளே வந்திருக்கோம். இந்த பேஸில் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, போன அட்டாக்லேயே சொன்னது தான், ஃபயர் பால் ராக்கெட் லோன் பண்ண போகிறேன். என்ன பிளான்னா, இந்த இடத்துல வார்டனு இந்த 3 பில்டிங்கை கட் பண்ணணும். 2 ராக்கெட் லோனை போட்டு இதை கட் பண்ணிடுவேன். இங்கே ஒரு இன்வெஸ்ட், இந்த 4 பில்டிங் சேர்த்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் போட்டு இது மேலே ஃபயர் பால் போடுறேன் அப்படின்னா இது எல்லாமே கிடைச்சிரும். இது 3, இது ஒன்று சிசி, இதெல்லாம் கிடைக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக வேல்யூ எனக்கு தெரியல. சிசி எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த பேஸ்க்குள்ளே வந்திருக்கேன். வாங்க அட்டாக்குள்ளே ஜம்பின் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு வார்டன், கோகோ லூன் இல்லை, அதனால் ராக்கெட் லூனே போட்டு விட்டேன். 2 ஃபர்னஸு, ஹீலர். சொன்ன மாதிரி இது கட் பண்ணி விட்ருவோம். வெயிட்டிங் ஃபார் ஐஸ் பிளாக். இந்த ஏர் டிஃபென்ஸை தூக்குனதுக்கப்புறம் ஐஸ் பிளாக் போட்டுக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. 1 2. ஃபயர் பால் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன். ஃபயர் பாலு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்ச நாளாக உடல்நிலை சரியில்லாததுனால டச்சில் இல்லை. அதனால் வாய்ஸ் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர். ரைட்டு, அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். ஓகே, வார்டன் இந்த பக்கம் போகிறான். அப்போ நம்ம அட்டாக் எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்சை போட்டு விட்டு போயிடுவோம். செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போகிறான். இந்த இடத்துல சீஜ் பேரக்கு, கிங்கு, குயினு, ஐஜி வேணுங்கன்னே போய் சாவறதுக்குனே தான் போவான். இந்த உயிரோடு இருக்கிற இடத்துக்குலாம் போக மாட்டான். வால் பிரேக்கர் இங்கே போடலாமே, வால் பிரேக்கரு. ஓகே, வால் பிரேக்கர் போட்டாச்சு. இந்த இடத்துல ஆர்சி ப்ளஸ் ஆர்சிக்கு ஒரு ரேஜ். கிங் எபிலிட்டின்னு இருக்குது. டிஹெச்சி கிட்ட போய் போடுவோம். ஓகே, நல்ல ஓப்பனிங் தான். அப்போனட் ஆர்சிக்கு ஒரு ஹெட் அண்டர், அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி குயின் எபிலிட்டி.
இன்னும் லூன் எக்கச்சக்கமா இருக்கு கையில. பேஸ் முடிய போகுது. தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இந்த இடத்துல தேவைப்படும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பேஸ் முடிஞ்சிருச்சு. 1 2 3 3 ஸ்பெல்ல ஸ்வாக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பேஸு ஈஸியாக தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. வார்டன் பைய தான் கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டான் நம்மள. ரைட்டு, டிஹெச் 17க்கு ஒரு பெஸ்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. முன்னாடி அந்த ஹூக் டவர்லாம் இருக்கக்குள்ள திக் 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 திக்குன்னு இருக்கும். இப்போ ஹூக் டவர்லாம் இல்லாததுனால அப்படி ஜாலியாக அடிக்கலாம். டிஹெச் 17 மஸ்ட் ட்ரை பண்ணுங்க இந்த ஆர்மி. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ரைட்டு, நெக்ஸ்ட் டிஹெச் 18ல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஹெச் 18 பேஸில் இருக்கோம். டிஹெச் 18ல என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபயர் பால் வித்து மைட்டியர் கோலம் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண போகிறோம். என்ன பிளான்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல வார்டன் இறக்க போகிறேன். இந்த இந்த இடத்துல கரெக்டாக இந்த கேனானுக்கு 2 லூனை போட்டு கட் பண்ணி விட்ருவேன். இது 3த்துக்கும் சேர்த்து ஒரு இன்வெஸ்ட், இது 2த்துக்கும் சேர்த்து ஒரு இன்வெஸ்ட். தூக்கி ஃபயர் பால் இங்கே அடிச்சிருவோம் வார்டனை. அடிச்சதுக்கப்புறம் வார்டனை இப்படி இழுக்கிற மாதிரி பிளான். இந்த ஃபயர் ஸ்பிடருக்கு பின்னாடி அட்டாக் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஓஜி போட்டு அப்படியே ட்ரூப்பை சுத்த விட்டுற வேண்டியது தான். சிம்பிள் கான்செப்ட் தான். வாங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரைட்டு, ஃபஸ்ட்டு வந்து 2 கொக்கோலூன்ஸ், வார்டன், 5 ஹீலர்ஸு. கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சு. 2 இன்வெஸ்ட், ஃபயர் பால். எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. பேக் எண்டில் ஆர்சிக்காவது இல்லை வேறு யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கோல் நம்ம போட்டு வச்சுருவோம். வார்டன் லைட்டாக சைட் கட் பண்ணட்டும், தப்பு இல்லை. ஓகே, இப்போ போகிறான் பார்த்தீங்களா, இதுதான் தப்பு. ஒரு 2 கோலம் நம்ம போட்டு இப்படி இழுத்துக்கலாம். மிச்ச கோலம் அப்ரண்டிஸு, குவீனு, ட்ரூப் லான்ச்சர். இந்த ஒரு இது டெஸ்ட்டில் கட் ஆகட்டும்னு ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆப்போனண்ட்டு சிசிக்கு ஒரு பாய்சன் போட்டு விட்ருவோம். ஆர்சி கிளம்ப இறக்கிற வேண்டிய டைம் வந்துருச்சு. கிங்குக்கு இங்கே ஒரு டோட்டம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஓஜி கண்டிப்பாக தேவை. அந்த இடத்துல ஆர்சி முன்னாடி ஓடி போய் அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு, அதனால அங்கே ஒரு மறுபடியும் ஒரு டோட்டம் போட்டிருக்கேன். கிங் என்ன பண்ணுறான், ஆர்மி கூட வந்துட்டானா என்ன? கிங் எபிலிட்டி. அப்போனட் ஆர்சி ரொம்ப அடிக்குது. அப்போனட் ஆர்சிக்கு ஒன்று போட்டு விடுவோம். நம்ம ஆர்சி எபிலிட்டி தட்டி விட்டுடலாம். குயின் அங்கே எங்கடி போகிற? ஓகே, ஆப்போனண்ட் பிரின்ஸ் அடிக்கிறியா, அடி, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ட்ரூப் லைட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க. குயின் எபிலிட்டி போட்டுக்கலாம். குயினுக்கு வந்து ஒரு ரேஜ். வார்டன் ஜஸ்ட் மிஸ், வார்டனை காப்பாற்றிட்டோம். ஓகே, நைஸு. வேற என்ன இருக்குது? இது கொஞ்சம் தலைவலி, இதுக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டு விடுவோம். பேபி கிளியரிங் ட்ரூப் தான் இதுக்கப்புறம். அவ்வளோதான், பேஸ் முடிஞ்சு போச்சு. என்ன இருக்குது, ஒரு இன்விசிபிள். என் கிளானில் என்னையை போட வச்சிட்டிங்களாடா. ரைட்டு, அவ்வளோதான், பேஸ் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷத்துல பேஸ் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ரைட்டு, ட்ரிப்பிள் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண எல்லா அட்டாக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஆர்மி வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்மி எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும் ப்ரோ, எனக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பத்தலை அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் கிளாஷிங்.